Hi guys, welcome. So welcome to my channel. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு the world famous love அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த டேக்லைன் ஓகேவா, இந்த லவ்க்காக தான் இந்த வெப் சீரிஸே வந்துட்டு இந்த இவ்வளோ கண்ணோட்டமா ஓடிட்டு இருக்கு. என்ன வெப் சீரிஸ் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் பார்த்து வந்துருக்கீங்க. இட்ஸ் ஓகே, இருந்தாலும் நான் சொல்கிறேன். துக்ராகே மேரே பியார் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 to 4 நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிறோம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்துட்டு அப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்துடும், பார்த்துக்கோங்க. இப்போ அதில் வந்துட்டு 5 to 8 எபிசோட் ரிவ்யூ பண்ண போகிறோம். 4 எபிசோட். ஸோ அதை பற்றி ஃபுல் அடியில் பார்க்கணும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள. பாத்தீங்க அப்படின்னா துக்ராகே மேரே பியார் என்ன கணக்கு ஏது என்னது அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார்ல மறக்காம செக் பண்ணி பாருங்க. சீசன் 1 ஓகேவா. சீசன் 1ல வந்துட்டு அந்த பொண்ணு யாரு, இந்த பையன் யாரு, அவங்க எதுக்காக லவ் பண்ணாங்க, என்ன ஆச்சு, லவ்வுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு என்ன எதிர்ப்பு இருந்துச்சு, அண்ட் இதுல என்னெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல இருக்கு. சீசனுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து என்ன காமிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு சௌஹான் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துக்கும் இந்த ஏழை மாணவனுடைய ஒரு வாழ்க்கை வந்துட்டு எவ்வளோ டிசாஸ்டர் ஆச்சு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏழை மாணவன் வந்து இஸ்லைக் குல்தீப் குமார் அப்படிங்கிறவனும் ஷான்விகா சவுகான் அப்படிங்கிறவங்க வந்துட்டு எப்படி மோதிக்கிறாங்க அப்படிங்கிற சீசன் 2ல காமிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் சீசன்ல ஸ்டார்ட் இந்த கிளைமேக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே இது வந்து செகண்ட் சீசன் வந்ததுக்கு அப்புறம் அதோட இம்ப்ரெஷன் வந்து டோட்டலா 4வது எபிசோட்ல மாறி போச்சு. ஸோ இவங்க வந்துட்டு திரும்ப ரீயூனியன் ஆக போறாங்க. லவ் பண்ண போறாங்களா கல்யாணம் பண்ண போறாங்களான்னு தெரியாது. ஏன்னா நம்முடைய குல்தீப் குமாருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, அண்ட் அந்த ஷான்விகா சௌஹான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆனாலுமே வந்துட்டு அவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள இல்லை, நார்மலாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் ஏதாவது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. बेटा जब दो लोग प्यार करते हैं ना, इश्क की जात ना पूछे कोई. சௌஹான் அப்படிங்கிற குடும்பம் இருக்குல்ல, ஸோ அந்த சௌஹான் அப்படிங்கிற குடும்பத்தை வந்துட்டு அழிக்கணும் அப்படின்னு நினைச்சது குல்தீப் குமார். எஸ், ஏன் அவர் அப்படி அழிக்கணும் நினைச்சாரு? ஏன்னா ஷான்விகா சௌஹான் அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணதுனால அந்த சௌஹான் குடும்பம் வந்து இவங்களுடைய இந்த மொத்த வாழ்க்கையும் அழிச்சிச்சு. இவங்க தங்கச்சியை கொன்னுச்சு, இவங்களுடைய அம்மாவை சாவடிச்சது, இவங்க லைஃபே கொஞ்சம் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. அப்பதான் வந்து கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல ஒரு தேவதை வந்து வந்தாலே, அந்த மாதிரி அந்த ஒரு தேவதை வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து திரும்ப படிச்சு முன்னேறி ஒரு டிஸ்ட்ரிக்டே கலெக்டர் ஆயிட்டாரு. ஸோ கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எஸ் இட்ஸ் ரிவெஞ்ச் மோட் அப்படின்னு ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்கும் போது வந்துட்டு ரிவெஞ்ச் தான், ஆனா அவங்களை கொல்லணும்லாம் இதெல்லாம் இல்லை, அவங்களை வந்துட்டு ஜெயிலுக்கு தள்ளணும் அப்படி மாதிரி தான் முடிவு பண்ணிட்டாரு. பட் தட்டு மகாராஜ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த குல்தீப் குமார் இருக்காருல்ல, ஸோ பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசியலும் படிப்பும் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது, அரசியலும் இந்த கலெக்டர் பதவியும் வந்து ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த தத்து மகாராஜ் அப்படிங்கிறவர் வந்துட்டு அவருடைய பொண்ணை இவருக்கே வந்து விருப்பமே இல்லாமல் கொடுத்துருவாரு. கொடுத்து ஸோ இவங்கிட்ட ஒன்னானதுக்கு அப்புறம் இவங்க சேர்ந்து அந்த சௌஹான் குடும்பத்தை வந்துட்டு பழி வாங்குவாங்க. குடும்பத்தை வந்துட்டு பழி வாங்குறதுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த இடையில நந்தி மாதிரி ஒருத்தர் வந்துட்டு தத்து மகாராஜ் சுத்திட்டு இருக்காருல்ல, ஸோ இவர் தான் வந்துட்டு மெயின் வில்லன். ஸோ இவர் வந்து பண்ண சில வேட்டைனாலதான் அந்த பொண்ணு குடும்பம் பாதி அழிஞ்சது. இப்போ இதுல இந்த ஒரு கனெக்ஷன்ல என்ன நடக்குது, இந்த 5 to 8 எபிசோட்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் இந்த டோட்டல் இதுக்கு யாருக்குமே தெரியாம ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஷான்விகா சௌஹானும் நம்முடைய குல்தீப் குமாரும் ஒன்று சேர்ந்து இவங்க எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இடையூறா இருந்தவங்க, இவங்க வாழ்க்கையை வந்துட்டு அழிச்சவங்க, ஸோ இவங்க அப்பாவோட இறப்புக்கு வந்துட்டு எதிராக இருந்தவங்க, இறப்புக்கு காரணமா இருந்தவங்க எல்லாரையும் வந்துட்டு போட்டு தள்ளுறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்டர் போயிட்டு இருக்குது. तो तुम मुझसे कुछ भी करवाओगी, गलत भी? हाँ करवाऊंगी. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குற, கண்டிப்பா இவங்க நம்முடைய குல்தீப் குமாருடைய ஃபேமிலில இருந்து அஃபெக்ட் ஆகும்ல. எஸ், அதே மாதிரி வந்துட்டு குல்தீப் குமார் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார்ல, மந்திரியோட பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு, லைக் அவங்களுக்கு இன்டெப்தா தெரியுது
நீ வந்துட்டு ஷான்விகா சவான் பார்க்க போற, நீ என்ன மறந்துடுற, நீ வந்துட்டு அந்த பொண்ணை அவனால மறக்க முடியல, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ஆதங்கம். ஏஸ் அது உண்மைதானே. ஸோ ஒரு பழிவாங்கிற ஒரு உணர்ச்சியில வந்துட்டு உண்மையான ஒரு நல்ல பொண்ணை வந்துட்டு இப்படி பண்றது தப்பு தானே. கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரு எங்க இருக்காரு, ஹெல்ப் பண்ணு, பட் சொல்லிட்டே பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு இடையில வந்து இன்னொரு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவன் வந்து அரசியலும் தெரியாது, ஒரு உணவும் தெரியாது. ஆனா அவன் வந்து ஷான்விகா சவான் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான். இப்படி எல்லாமே வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் செக்ஷன் நடந்துட்டே இருக்குது. இப்ப இங்க என்ன அப்படின்னா ரிவெஞ்ச் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதிராக இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்து அப்படிங்கிறவருக்கு சேரக்கூடாது. அண்ட் இன்னும் வந்து குன்னூர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். ஸோ அவனுக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் குல்தீப் குமாரும் ஷான்விகா சவானும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வெளியே தெரியாம போயிட்டே இருக்குது. இவங்க தனியா வந்து மிட் நைட்ல மீட் பண்றது. ஸோ அந்த மிட் நைட் மீட் பண்ணும்போது வந்துட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாம் தெரிய வர்றது, சொல்றது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க அப்பா ஷான்விகா சவானோட அப்பா வந்துட்டு இறந்ததுக்கு காரணமா இருந்த ஒரு விஷயம். ஸோ அது வந்துட்டு கொலை அப்படிங்கிறது மறைக்கப்பட்டு இட்ஸ் நேச்சுரல் டெத் அப்படிமா இருந்துட்டு ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்தனால அந்த அந்த டாக்டரோட பேரே வந்து அங்கே மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த டாக்டரே கண்டுபிடிச்சு கொண்டுருவாங்க. சொன்னது யாரு அப்படின்னா வந்துட்டு குல்தீப்குமார் தான். பட் கொல்லுவாங்க அப்படிங்கிறது இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதனால வந்துட்டு இவருக்குள்ள கொஞ்சம் இவங்க 2 பேரும் சண்டை வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு கடைசி கட்டமா இங்க வந்து பிளான் போட்டு இந்த ஷான்விகா சவானுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவனை வந்து காப்பாத்துறதுக்காக, ஏன்னா அவன் ஜெயில இருந்தான். ஸோ அவனை கொல்றதுக்காக நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவனை காப்பாத்துறதுக்காக குல்தீப் குமார் ஹெல்ப் பண்ணுவாரு. குல்தீப் குமார் ஹெல்ப் பண்ணி அவங்கள காப்பாத்தி ஸோ அதுல வந்து சில விஷயங்கள் அங்க போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஷான்விகா சவானை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், என்னுடைய கில்ட்டி ஃபீலை தான் போக்கணும். ஏன்னா நான் வந்துட்டு அவ தானே ஹெல்ப் பண்ணியிருக்கான். நான் படிக்கிறதுக்கு, நான் வளர்றதுக்கு, நான் இந்த அளவு உட்கார்ந்துருக்கிறதுக்கு அவ தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான். பை த சிச்சுவேஷன் அவளால ஏற்றுக்க முடியல. பிகாஸ் அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்கள ஏற்றுக்க விடலை. அவங்க வந்து அவன் ஓகே அவனை லவ் பண்ணுறேன்னு ஓப்பனாக சொல்லியிருந்தா அவளையும் கொண்டிருப்பாங்க, எங்க எல்லாரையும் கொண்டிருப்பாங்க. அப்படிமா இருந்துட்டு அந்த விஷயம் குல்தீப் குமாருக்கு தெரிய வந்ததுனால அவர் வந்துட்டு ஓகே பரவாயில்ல, நம்ம வந்துட்டு நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் வந்து கண்டிப்பாக உனக்கு நான் உங்க கூட நிற்பேன், உனக்கு கூட தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ வந்து ஷான்விகா சவான் சொல்லுவாங்க தெரியுமா, நான் என்னோட அப்பாவை இழந்திருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு. நானும் தான் என் அம்மாவை என் தங்கச்சி இழந்திருக்கேன், காரணம் உன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ வந்துட்டு இவங்களால ஷான்விகால ஒன்றுமே சொல்ல முடியாது. பிகாஸ் தப்பு அவங்க மேல் தான். ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஆரம்பிச்சாங்க, செகண்ட் இவங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்து இவங்களை எதிர்க்கிறவங்கள கூடுதல் இருக்காங்க. இப்போ அந்த அரசியல் கட்டத்துல ஓகேவா, இவங்க இருக்கிற ஊர்ல வந்துட்டு ஒரு அரசியல் அமைப்பு இன்னும் சரியா அமையல. ஸோ மக்களோட மனசை வெந்தது யாருன்னு தெரியல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. தத்து அப்படிங்கிறவரும் குனூரா என்ன ஒருத்தர் அவனும் ஒருத்தர் இருக்கான். ஸோ இவங்க 2 பேருக்கும் இந்த எரிசு கிடைக்கக்கூடாது. ஏன்னா 2 பேருமே வந்துட்டு மிகப்பெரிய புலகாரனுங்க. ஸோ இவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, இவங்களை தாண்டி ஒருத்தங்க உள்ள வரணும். அது யாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் என்னுடைய அசெப்ஷன் வந்துட்டு ஷான்விகா சவான் வந்துடுவாங்க, அரசியல் அமைப்புல மேல வந்துடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ அது மாதிரிதான் வந்து இவங்க பிளான் பண்ணி லைக் இவங்க மேல இருக்கிற அந்த மந்திரிகள், அந்த அந்த அமைச்சர்கள், அந்த முதலமைச்சர்கள், பிரசிடென்ட் இந்த மாதிரி போறாங்களான்னு தெரியல. இவங்க 2 பேரும் கிடைக்கக்கூடாது. ஆனா இவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. இவங்களை தூக்கலான்னு பார்க்கும்போது வந்து தூக்க முடியல. ஸோ சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு எப்படியோ வந்து இருக்கிறதுல தான் இவங்க இன்னும் இருக்காங்க, இவங்களை எப்படியோ தூக்கிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரிவெஞ்ச் மோட் போயிட்டு இருக்கும் சீசன் 1ல. அது தாண்டி இப்போ வந்துட்டு ஒரு ரிவெஞ்ச் மோட் வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேர் இருக்கிற எதிரியை வந்துட்டு போக்கடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியில எதிரிகள் எல்லாம் கொன்னாலுமே இவ கல்யாணம் பண்ணிருக்கிறாங்கல்ல நம்முடைய குல்தீப் வந்துட்டு அந்த மந்திரியோட பொண்ணோட சேருவானா, இல்ல லவ் பண்ண காரணத்துக்காக அவளுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஷான்விகா கூட சேருவானா அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னுமே கன்ஃபியூசிங்கா இருக்குது. இவனுங்க போக பார்த்தா சீசன் 3க்கு கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எந்த கணக்கில் வரப்போகுது அண்ட் இதுல என்ன சொல்ல வரானுங்க அப்படிங்கிறதுலாம் வெப்சீரிஸ் போக தான் கண்டிப்பா நமக்கு தெரியும். ஸோ ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்குது, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப்சீரிஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. சீசன் 1 வந்துட்டு வெறும் 19 எபிசோடு தான். ஸோ சீசன் 2 எவ்வளோ எபிசோடு வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ சீசன் 1 கம்மி எபிசோட் தான். ஸோ 100 எபிசோடு கிடையாது, 19 எபிசோட். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ட்ரை பண்ணிட்டேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த எபிசோடையும் இந்த வெப்சீரிஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி இந்த 5 to 8 எபிசோட வந்து ட்ரை பண்ணி பாருங்க.
இன்னுமே பார்க்காதவங்க வந்துட்டு 1 to 8 எபிசோட ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மீண்டும் சந்திக்கிறேன். நான் உங்கள் மாஷா எஸ்கே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.